வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபென்டாஸ்டிக் கான்செப்ட் நான் ஐம் கோயிங் டு டீச் யூ. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிகர். ட்ரிகர்னா என்ன? இன்னைக்கு நம்ம சொல்கிறதா தான் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து வேறொரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அப்படின்னா ட்ரிகர் கான்செப்டை பயன்படுத்துவாங்க. ட்ரிகர்ன்ற கான்செப்டை பயன்படுத்துவாங்க. ஓகேவா? இது வந்து ஆஃப்டர் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிஃபோர் ட்ரிகர்னு சொல்லுவாங்க. இது வந்து பியூர்லி வந்து ஒரு ஓடிபி கான்செப்ட். ஓடிபினா என்ன? ஒருத்தன் லாகின் பண்ணா அப்படின்னா வந்து ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தன் வந்து லாகின் பண்ணால் அப்படின்னா வந்து ஒருத்தர் லாகின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வருங்க. இல்லை ஓடிபி வருதுன்னு வச்சுங்களேன். அதுதான் வந்து ஓடிபி வருதுன்னு வச்சுங்களேன். அதுதான் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேவா? இது எப்படி அண்ணா நடக்கும் அப்படின்னா வந்து நான் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட்னா என்ன? நான் வந்து ஒரு 100 ரூபா வந்து பணம் எடுக்கிறேன். அப்போ வந்து இன்சர்ட் இன்டு டெபிட் டேபிள் 100 ரூபா யாருக்கு? வெங்கட்டுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு இன்சர்ட் நடக்குதுங்க. சரிங்களா? ஓகேவா? 100 ரூபா எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா 100 ரூபா வந்து அனுப்பிட்டு உனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. அது வந்து ஆஃப்டர் ட்ரிகர். சரிங்களா? இது ஆஃப்டர் ட்ரிகர். சரிங்களா? ஓகேவா? 100 ரூபா வந்து ஸோ ஆஃப்டர் ட்ரிகர்னால் என்ன? உனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது, பணம் போயிடுச்சுங்க. சரிங்களா? அதாவது இன்சர்ட் பண்ண பின்னாடி, அதாவது 100 ரூபா போன பின்னாடி உனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருவது வந்து ஆஃப்டர் ட்ரிகர். அதுவே பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் ட்ரிகர்னால் என்ன அப்படின்னா வந்து அதாவது உனக்கு ஓடிபி மாதிரி. உனக்கு ஓடிபி வரும். ஓடிபி போட்ட பிறகு உனக்கு வந்து இந்த 100 ரூபா உன் அக்கௌண்ட்டில் பணம் போகணும் அப்படின்னா அது பேர் வந்து பிஃபோர் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வந்து உங்களுடைய ஓடிபி அண்ட் எஸ்எம்எஸ் கான்செப்ட்ஸுங்க. இமெயில், எஸ்எம்எஸ் ஏதோ ஒன்றுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு எம்ப்ளாயை நான் ஆட் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையுமே வந்து லாகிங் பண்ணுவாங்க. ஓகேவா? லாகிங்னா என்ன? ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது. ரெக்கார்ட் பண்ணுறதுனா என்னன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் நாளைக்கு எங்கேயோ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸில் ஒரு நோட் இருக்கும். அந்த நோட்டில் எழுதுறாங்க தெரியுமா? எழுதி வைப்பாங்க. இவர் வந்தார் அப்படின்ற மாதிரி எழுதி வைப்பாங்க தெரியுமா? இல்லை, சரிங்களா? அவர் வந்தாருன்னு எழுதி வைக்கிறாங்க தெரியுமா? அதுதான் வந்து லாகிங் த ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து லைக் ஆடிட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஐடியில் பார்த்தீங்கன்னா வந்து ஆடிட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிட் லாக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆடிட் லாகில் இன்சர்ட் பண்ணுற ஒரு ட்ரிகர் எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ லாகிங் தி ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஆடிட் லாக்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த ஆடிட் லாகெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஓகே, யார் லாகின் பண்ணாங்க, யார் லாக் அவுட் பண்ணாங்க, இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓகேவா? ஆடிட் லாக்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? ஆனால் இந்த லாக் ஃபைல் ரொம்ப அதிகமாகிடும். அதுவும் பெரிய பிரச்சனை. ஓகேவா? தேங்க்யூ. ஸோ க்ரியேட். ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த கோடிங் கற்றுக்காதீங்க. இந்த கோடிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வரலைங்க. ஓகேவா? இந்த கோடிங்லாம் கற்றுக்காதீங்க. சும்மா கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுங்க. எப்படி பண்ணுவோங்க? நேற்று நம்ம என்ன பண்ணோம்? க்ரியேட் பண்ணோம். ப்ரொசீஜர் நேம் அப்படின்ட்டு ப்ரொசீஜர் நேம் கொடுத்தோம். எப்படி?
லைக் ஃபெச்சு அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் எழுதணும். ஆஸு பிகின்னு எண்டு இதுதான் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? பாருங்கள் அதே மாதிரி தாங்க ட்ரிகருமே. இங்கே வந்து இதுக்கு பதிலாக ட்ரிகர் அப்படின்னு தரங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஃபெச்சு ட்ரிகர்னு வச்சுக்கலாமா, ஏதோ ஒன்று சும்மா ஏதோ ஒரு பேருங்க. இந்த இடத்துல இன்னும் 2 லைன் ஆட் பண்ணோம். என்னென்னா வந்து ஆஃப்டரா பிஃபோரா, ஆஃப்டரா பிஃபோரா. ஸோ ஆஃப்டரா பிஃபோரா, ஓகேவா? ஸோ ஆஃப்டர் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணணும். ஆஃப்டர் இன்சர்ட்டு, ஓகேவா? எதில் இன்சர்ட் ஆகணும்? ஆன் ஏதோ ஒரு டேபிள் மேலே, ஒரு எம்ப்ளாயீஸ்ன்ற ஒரு டேபிள் மேலே வந்து இன்சர்ட் ஆச்சுன்னா, எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள் மேலே இன்சர்ட் ஆச்சுன்னா, ஓகேவா? ஸோ அடுத்த ஒரே ஒரு லைன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஃபார் ஈச் ரோ, ஒவ்வொரு ரோ இன்சர்ட் ஆகும் போதும் அப்படின்ற இந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தணும். இது ஸ்டாண்டர்டான சின்டாக்ஸுங்க. ஃபார் ஈச் ரோ, ஒவ்வொரு ரோ இன்சர்ட் ஆகும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சென்டு எஸ்எம்எஸ்ஸு, சென்டு ஓடிபி, ஏதோ ஒரு கோட் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாங்க, ஏதோ ஒன்று எழுதிக்கலாங்க, ஓகேவா? சரிங்க, ஓகேவா? நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒன்றும் இல்லைப்பா, அந்த எம்ப்ளாயி அங்கே இன்சர்ட் ஆகும்போது ஆடிட் லாகில் மட்டும் ஒரு கோடை வந்து எழுதிடு. என்ன எழுதுற? இன்சர்ட் இன்ட்டு, அப்படின்னா இந்த ஆடிட் லாக்ன்ற ஒரு டேபிள் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்குங்க. அந்த டேபிளை க்ரியேட் பண்ணிடலாமா? க்ரியேட் டேபிள் ஆடிட் லாக், ஓகேவா? ஐடி இன்டிஜர், ஓகேவா? ஐடி வந்து ஒரு இன்டிஜருங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன், என்ன ஆப்ரேஷன் நடந்துச்சுங்க? வேர் கேர் ஆஃப் 100, ஓகே, வேர் கேர் ஆஃப் 100ங்க, ஓகேவா? தேங்க்யூ. அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இன்சர்ட்டட் லைக் யா ஆக்ஷன் ஆப்ரேஷன் டைம், ஒரு டேட் டைம். இந்த மாதிரி ஒரு டேபிளை நான் க்ரியேட் பண்ணியாச்சு. பண்ணிட்டேங்க, ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இந்த கொரியை நான் அப்படியே எழுத போகிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நியூ டாட் ஐடின்னும் போது இந்த எம்ப்ளாயீஸ் டேபிளில் உருவான அந்த ஐடி இருக்கு இல்லையா, அந்த ஐடியை எடுத்து இங்கே போட்டுக்கோ. இன்சர்ட்டட்ன்ற ஆப்ரேஷன் நடந்துச்சு எந்த டைமில்? டேட் டைம் டாட் நவ். சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னா வந்து கரண்ட்டாக இருக்கிற இந்த டேட்டு, இந்த டைமு, இப்போ இருக்கிற இந்த கரண்ட்டாக இருக்கிற இந்த டேட்டு, இந்த டைமு எல்லாத்தையுமே வந்து இங்கே ரெக்கார்ட் ஆகிடும். இதுதான் வந்து உங்களுடைய கிரியேட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இந்த எம்ப்ளாயி டேபிள் இன்சர்ட் ஆனவொடனே ஆடிட் டேபிளில் இந்த ஒரு ஐடி வந்து இன்சர்ட் ஆகிருக்கு டேட் டைம் நவ்வில், கமா இந்த டேபிள்லேயே இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் நம்ம இந்த ஆடிட் லாகில் எழுதலாம். என்னது? கமா யூசர் இன்ஃபோ, அது வந்து ஒரு வேர் கேர் ஆஃப் 100, ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து மெஷின் இன்ஃபோ வேர் கேர் ஆஃப் 100. வேறு என்ன போடலாம்? எந்த யூஸரு எந்த மிஷின்லேருந்து பண்ணால், எந்த டைமில் பண்ணால், ஓகேவா? போதும், இதுவே இருந்தால் போதுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா வந்து ஸோ லாக்டின் யூசர், சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. அண்டு மிஷினோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது எடுக்க முடிச்சுன்னா அந்த மிஷினோட இன்ஃபர்மேஷன், ஓகேவா? ஸோ அப்படின்னா வந்து இந்த மெஷினில் இருந்து இந்த யூஸரு இந்த டைமில் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கான் இந்த ஐடியை எம்ப்ளாயீஸ் டேபிளில். இங்கே இன்னொன்று கூட நம்ம ஆட் பண்ணலாங்க, ஓகேவா? என்ன ஆட் பண்ணால் வந்து டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்டு வேர் கேர் ஆஃப் 100. இந்த மாதிரி ஆடிட் டேபிளில் ரொம்ப எல்லா பேங்க்கில் இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே வந்து இந்த மாதிரி இந்த ஆடிட் லாகில் இருக்கும். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. பேங்கிங்கு, ஃபினான்ஸு, பண சம்பந்தமான எல்லாமே எல்லா சிஸ்டம்லையுமே வந்து இந்த ஆடிட் லாக்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. புரியல, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கமா எம்ப்ளாயீஸ்ன்ற இந்த டேபிள், புரியுதுங்களா? ஓகேவா? ஏன்னா இந்த ஆடிட் லாக் வந்து எம்ப்ளாயீஸ் டேபிள் வேறு எதனா டேபிளில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா பேஸோட ஆப்ஜெக்ட்டுங்க.
சரிங்களா, ஓகேவா? ஆனால் இந்த ட்ரிகர் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கு மட்டும்தாங்க. அதனால் வந்து இது நீங்கள் கொடுக்க தேவையில்லை. பட் ஆனால் நம்ம லைக் ஆன் டேட்டா பேஸ் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கூட ஜென்ரிக்காக டேபிள் மாதிரி கொடுத்துட்டு கூட பண்ணலாங்க. ஆனால் இது டேபிள் மேலே தான் வரும். சாரி, இது தேவையில்லை. இது வந்து டேபிள் மேலே தான் வருங்க. எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கு தான் இந்த ட்ரிகருங்க. அதனால் டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ன்றது எனக்கு வேண்டாம். இது ஏன்னா இந்த டேபிளுக்கு தான் இந்த ட்ரிகர் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த டேபிள் மேலே எதாவது நடந்துச்சுன்னா உடனே வந்து இதை பண்ணுன்னு தான் எழுதியிருக்கேன். அதனால் வேறு மற்ற டேபிளில் பண்ணால் இதில் ஹிட் ஆகாது. அது ஒன்று. அதே மாதிரி வந்து ட்ரிகர் எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து, ஸோ ட்ரிகரை வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எம்ப்ளாயீஸ் மேலே போட்டிருக்கிற ட்ரிகருங்க. எம்ப்ளாயீஸ் டேபிள் டெலீட் ஆச்சுன்னா, இது முக்கியமான இன்டர்வியூ கொஷனுங்க, ட்ரிகர் டெலீட் ஆகிடும். ட்ரிகர் வந்து டெலீட் ஆகிடும். இதுதான் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் தான் எனக்கு கேட்கலாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு எம்ப்ளாயீஸ் டேபிளில் நீ டெலீட் பண்ணிட்ட, இல்லை இன்சர்ட் பண்ணிட்ட, ஒரு எம்ப்ளாயீஸ் டேபிளில் வந்து நீ அப்டேட் பண்ணுற, நீ என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு ட்ரிகர் நீ எழுத முடியும். சரிங்களா, ஓகேவா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ரிகர் வந்து லைக் லேட்டஸ்ட்டாக வெர்ஷன்ஸ்லாம் வந்ததில் வந்து ட்ரிகர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையாக பிரியுதுங்க. ட்ரிகர் பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையாக பிரியுதுங்க. ஓகேவா? ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டிடிஎல் ட்ரிகர்ஸு. முன்னாடி அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது டிஎம்எல் ட்ரிகர் மட்டும்தான் இருந்துச்சுங்க. டிஎம்எல் ட்ரிகர்னால் என்ன? ஒரு டேட்டா இன்சர்ட் ஆனாலோ அப்டேட் ஆனாலோ டெலீட் ஆனாலோ வந்து ஸ்டோர் பண்ணுறது டிஎம்எல் ட்ரிகர்ஸுங்க. ஆனால் டிடிஎல் ட்ரிகர்ன்றது அதுக்கப்புறம் 2005 மேலே தான் வந்துச்சுங்க. ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணால் இந்த ட்ரிகர் ஃபாலோ ஆகும், ஆல்டர் பண்ணால் ட்ராப் பண்ணாலுமே இந்த ட்ரிகர்ஸை உருவாக்க முடியும்னு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ஹெச்சில் ஜாயின் பண்ணுற காலங்களில் டிஎம்எல் ட்ரிகர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் டிடிஎல் ட்ரிகரும் வந்துச்சுங்க. ஒரு டேபிளுக்கு உள்ளே எதனா நடந்தால் ட்ரிகர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிளே உருவாச்சினாலும் டேபிளில் எதனா நடந்தாலுமே உடனே ட்ரிகர் ஆகிற டிடிஎல் ட்ரிகர்ஸும் கொண்டு வந்தாங்க. புரியுங்களா? இதுதான் வந்து ட்ரிகர்ஸ்ன்ற ஒரு முக்கியமான கான்செப்ட்டுங்க. இன்டர்வியூவில் ஒரு ட்ரிகர்ஸ்லாம் சொன்னீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டை ஒரே ஒரு ட்ரிகர் எழுது, நோட் பண்ணிக்கிங்க, உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ரெஸ்யூம் அப்படின்னு ஒரு நோட் இருக்கணும், ரெஸ்யூம்க்குனே ஒரு நோட் இருக்கணும். அந்த நோட்டை பார்த்தா நீங்கள் ரெஸ்யூம் தயாரிக்க போகிறீங்க. அதில் வந்து இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் நேற்று நடத்தினங்க, அதை நோட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி ட்ரிகர் நடத்திட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்டில் நெட்வொர்க்கிங் பசங்களுக்குலாம் சொல்லலை, ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்ஸ் பசங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேங்க. உங்கள் ப்ராஜெக்டில் ஒரே ஒரு ட்ரிகர் மட்டும் எழுது, ஒரே ஒரு ட்ரிகர் மட்டும், ஃபுல் ஸ்டாக் பசங்களுக்கு முக்கியமாக அந்த ட்ரிகரை ரெஸ்யூமில் போட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்லாம் நான் எழுதியிருக்கேன் என் ப்ராஜெக்டில் பண்ணால் நீ மட்டும் தனியாக தெரியுவேங்க. சூப்பர் கான்செப்ட்டுங்க ட்ரிகர்ஸ்.